கடவுள் அடையாளம். மர்மம், பிரமிப்பு மற்றும் மனநிலையை நுட்பமாக சித்தரிக்கும் ஒரு அனுபவம். சென்னையில் வசித்த 35 வயது தகவல் தொழில்நுட்ப வல்லுநர் அரவிந்த், ஒரு நாள் தனது வாழ்க்கையின் வெறுமையை உணர்ந்தார். மகிழ்ச்சிக்கு இடமில்லாமல், அவன் மனதில் எப்போதும் ஒரு கேள்வி மின்னியது: இந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன? அந்த நினைவுகளை புரட்டிக்கொண்டே இருந்தார். அப்போது ஒருநாள் அவர் தபாலில் ஒரு மர்மமான மணல் பெறுகிறார். உன்னை இறைவன் கண்டுபிடிக்க அழைத்துள்ளார். அடையாளம் தேடு, சத்தியத்தை காண்பாய். அதுடன் ஒரு பழைய வரைபடம் மற்றும் ஒரு இடத்திற்கான வழிகாட்டுதலும் சேர்க்கப்பட்டிருந்தது. இதுவே அவரது பயணத்தை தூண்டியது, ஒரு மர்மத்தின் வழியே புதிய வாழ்வைத் தேடுவதற்கான ஒரு விழிப்பு. வரைபடத்தை பின்பற்றி, அரவிந்த் நகர விநியோகத்திலிருந்து மிக தூரத்தில் இருக்கும் கீழ்வழி கிராமத்தை அடைந்தார். எளிமையான அமைதியில் மூழ்கியிருந்த அந்த கிராமம், ஓர் பழமையான கோவில் மற்றும் குகைகளுடன் ஒரு புதிர் சொல்வதைப் போல இருந்தது. குகையின் வாயிலில் இருந்த ஒரு மர்ம எழுத்து, உன் உள்ளத்தைத் திறந்தால் வழி காண்பாய், எனச் சிந்திக்கச் செய்கிறது. இருளை முரணாகே, அவரது கையில் இருக்கும் மெல்லிய ஒளியுடன் அவன் குகையில் சந்தைப்படுத்துகிறார். குகையின் உள் நுழைந்து, ஒரு கல் சுவடியில் கம்பீரமான எழுத்து தெரிகிறது: மனிதன் இழந்ததே கனவுள், மனிதன் கண்டுபிடிக்கிறதே கனவுள். அரவிந்த் திடீரென உணர்வொன்றால் ஆனான். என் தேடலின் இறுதி பதில் என் உள்ளத்தில் தான் இருக்கிறது. அரவிந்த் மீண்டும் சென்னைக்கு திரும்பியபோது, அவன் வாழ்க்கையை புதிதாக அணுகுவதை உறுதிப்படுத்திக் கொண்டார். அதைச் செய்வதற்கான மடல் யார் அனுப்பினாலும், அது அவரது நோகத்தை வெளிச்சதிக்கு கொண்டு வந்தது. அனைத்து மாயங்களுக்கும் பதில் உங்களின் உள்ளத்தில் இருக்கலாம்.